இங்க நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட லவர் பர்த்டேவை சர்ப்ரைஸா கொண்டாடலாம்னு நடுராத்திரி 12 மணிக்கு கேக் வாங்கிட்டு அவ வீட்டு காம்பவுண்ட் சுவர் ஏறி உள்ள போறாங்க. மெதுவா கதவை திறந்து அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப ஃப்ரெண்டோ போன டைம் பார்த்தப்போ இந்த வீடு வேற மாதிரி இருந்துச்சுன்னு யோசிக்கிறான். இவங்களோ கேக் வெட்டலாம்னு மெழுகுவர்த்தி ஏத்துறாங்க. அப்ப யாரோ கிராஸ் பண்ணதும் மெழுகுவர்த்தி ஆஃப் ஆயிருது. இவங்க திரும்பவும் மெழுகுவர்த்தியை பொறுத்துறாங்க. அப்பவும் யாரோ கிராஸ் பண்ண மெழுகுவர்த்தி அணைஞ்சிருது. இதனால இவங்க மெழுகுவர்த்தியே வேணாம்னு கேக் எடுத்துட்டு அவ ரூம்குள்ள போறாங்க. அங்க அவதான் வர்றான்னு நினைச்சு ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா அங்க ஒரு பேய் வந்து இவங்களை பயமுறுத்த எல்லாரும் பயந்து ஒவ்வொரு மூலையிலயா போய் உட்கார்றாங்க. அந்த பேயோ அவங்க கொண்டு வந்த கேக்க சாப்பிட்டு இருக்கு. அப்பதான் ஃப்ரெண்டு இது என் லவரோட வீடே கிடையாது, பக்கத்து வீடு தான் என் லவர் வீடுன்னு சொல்றான். ஹீரோவும் மெதுவா பேய்கிட்ட அந்த கேக்க கொடுத்தா நாங்க கிளம்பிடுவோம்னு சொல்ல அது முறைக்கிறத பார்த்து இவன் பயந்து திரும்பவும் அங்கேயே உட்காந்துக்கிறான். அப்ப ஹீரோயினோ எங்களுக்கு அந்த கேக் கூட வேணாம், எங்களை விட்டுருங்க, இந்த கேக்க பார்த்தாலே அருவருப்பா இருக்கு, இதை எப்படிதான் சாப்பிடுறீங்களோன்னு சொல்றா. இதை கேட்டதும் பேய் கோப்பட்டு அந்த கேக்க அவ முகத்திலே எரிஞ்சிடுது. இதை பார்த்து ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே பேய்க்கு தண்ணி கொடுக்குறான். பேயும் இவனை பார்த்து சிரிக்குது. இவன் பேய்கிட்ட பாட்டு பாடிக்கிட்டே அது கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது தப்பிக்கணும்னு போன் எடுத்து கால் பண்ண பாக்குறாங்க. இதை பார்த்ததும் பேய் போனை புடுங்கி இவங்க கூட செல்ஃபி எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு தள்ளிடுது. இவங்க அடி வாங்கிட்டு மறுபடியும் நிமிந்து பார்க்க திரும்பவும் பேய் இவங்களை அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்பதான் ஹீரோ ஃப்ரெண்டு சிரிச்சிட்டு இருக்கதாலதான் பேய் அவனை அடிக்கல, நம்ம பயப்படுறதாலதான் நம்மள அடிக்குதுன்னு கண்டுபிடிச்சிடறான். இதனால இவனும் சிரிக்க பேய் இவனை விட்டுருது. ஹீரோயின் மட்டும் பயந்துகிட்டே இருக்க உடனே அது கையில கத்தி எடுத்துட்டு அவளை குத்தலாம்னு கிட்ட வருது. ஹீரோவும் அவளை சிரிக்க சொல்லி கெஞ்சிரா. அப்ப பேய் இவளை குத்த வர கரெக்டா இவ சிரிச்சிடுறா. இதனால பேயும் சிரிச்சுக்கிட்டே இவளை விட்டுருது. இவங்க 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே பேய் சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடுறாங்க. அதுவும் கண்ணை மூடிட்டு டான்ஸ் ஆட இவங்க 3 பேரும் அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த வீட்டை விட்டே தப்பிச்சிடுறாங்க. அவங்க பக்கத்து வீட்டுல உள்ள ஃப்ரெண்டோட லவர் வீட்டுக்கு போய் ஹாப்பியா பர்த்டே கொண்டாடுறாங்க.